குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். இன்றைய குழந்தைகள் நாளைய எதிர்காலம், அப்படித்தான் எல்லாமே. அதை கருத்தில் வச்சு தான் 1964 இருந்து இந்த குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் சர்வதேச தினம் நவம்பர் 20 அகில உலக குழந்தைகள் தினம். ஏன்னா குழந்தைகள் தான் நாளைய எதிர்காலமே அவங்க கையில தான் இருக்கு. அதை வச்சு இதை குழந்தைகளுக்கு மையப்படுத்தி இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். மேம் நிறைய சொன்னாங்க. வெளியூரில் நம்ம வீட்டில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து வெளியூரில் வேலை பார்த்து வீட்டுக்கு வந்து இங்கே வாங்க, நான் எப்படி படித்து வந்தேன் தெரியுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு நம்மளுக்கு நம்ம பாட்டி பெரியம்மாவை அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அவங்க ஆரம்ப காலத்தில் இருந்து அவங்க இன்ன வரைக்கும் உள்ள நிறைய அனுபவங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ குழந்தைகளுக்கு இப்போ படிக்கிறதுக்கு நிறைய மேத்ஸ் குரூப் 10th முடிச்சுட்டு மேத்ஸ் குரூப் எடுத்தால் தான் அது படிக்கிற பிள்ளைங்க. அது சி குரூப் டி குரூப் அந்த எக்கனாமிக் அதெல்லாம் போயிட்டோம்னா அது படிக்காத பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. அப்படிதான் நாங்கள் நினைச்சு மேத்ஸ் குரூப் தான் எடுக்கணும் அப்படின்னு அதுக்கு போட்டி போட்டு படித்தோம். அது ஏற்கனவே சார் கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஐஎஃப்எஸ்லேருந்து அந்த அந்த இதை சொன்னாதான் அப்போவே கொஞ்சம் எனக்கு மைண்டு மாறிடுச்சு. ஓகே, பிள்ளைங்க எது படித்தாலும் ஓகே, ஆனால் அது வரைக்கும் நான் மேத்ஸ் குரூப் தான் படிக்க வைக்கணும், நம்ம பிள்ளைங்களை அதை படிக்க தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ மேடமே எக்கனா குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க படிக்கிறத பற்றி சொன்னாங்க. அது செல்ஃபோன் இப்போ நியூஸ் பேப்பர் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் எனக்கும் படிக்கிறது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதை வாங்கினேன். அப்புறம் செல்ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாமே நம்ம அதிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஒரு போட்டிக்கு ரெடி பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே அதில் இருக்குது. அதனால அந்த பேப்பர்ஸை அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ மேம் சொல்லுவதுதான் தெரியுது. அது பேப்பர்ஸை படிக்கையில் அதில் கெட்ட விஷயங்கள் ரொம்ப அரிதாக இருக்கும். செல்ஃபோன் மாதிரி இல்லை, எடுத்த உடனே டக்குன்னு அப்படிலாம் அது நம்மளை டைவர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் பேப்பரில் அவ்வளோவா இல்லை. அதை மறுபடியும் அவங்க சொன்னதுலேருந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப நான் பெரும்பாலும் பக்தியில் போய் நம்ம படிப்பு நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த வழி மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது நம்ம பக்தி மார்க்கத்தோடு போனோம்னா நம்மளே தயார்படுத்திக்கலாம். நல்ல ஒரு தனி மனித ஒழுக்கங்கிறது அது நம்மளே வந்துடும். அது பக்தி தான் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எல்லாமே அந்த ஸ்கூல் அவங்க சொல்லையில எனக்கு பள்ளி பருவம் ஞாபகம் வந்தது. நான் படித்தது, குழந்தைகள் தினம்லாம் கொண்டாடினது, அது ரொம்ப அது ஓடிக்கிட்டே இருந்தது மைண்டில். அது அழகாக சொன்னாங்க, அதை ஞாபகப்படுத்தினாங்க. ரொம்ப நன்றி. நம்மளே தயார்படுத்திக்கணும். பின்னாடி நம்ம எதிர்காலத்தில் வர்ற சங்கடங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஆயுதம் கல்வி மட்டும்தான். நீங்கள் படிப்பு நல்லா படிச்சு நான் அப்போ தெரியல, எவ்வளவோ திட்டங்கள் இருந்தாலும் அது தெரியாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாமே நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் மட்டும் போதும், எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. நம்ம வறுமை ஒரு தடைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் நிறைய வந்துடுச்சு. கவர்மெண்ட்டே அவ்வளோ பண்ணுது. அதனால நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் படிப்பு மட்டும்தான். அதனால அதை ஃபாலோ பண்ணினா எல்லாவித பிரச்சனைகளையும் சரியாயிடும், எந்தவித பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.